मातापिता युवतयः सनया विभूतिः सड्डम्यदेव नियमेन मदन्वयानाम् आद्यश्चन कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् தஞ்சமாயியதந்ததாயோடு தானுமாகி அவையல்லனாய் எஞ்சலில் அமரர் குல முதல் மூவதம் உள்ளுமாதிகை அஞ்சி நீர் உலகத்துள்ளீர்கள் அவனிவன் என்று கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே தஞ்சமாகிய தந்ததாயோடு தானும் அவையல்லனாய் எஞ்சலில் அமரர் குல முதல் மூவதம் உள்ளுமாதிகை அஞ்சி நீர் உலகத்துள்ளீர்கள் அவனிவன் என்று கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. இது திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய அதி ஆச்சரியமான பாசுரம். 3ஆம் பத்திலே 6வது திருவாய்மொழியிலே இருக்கக்கூடியது. பயிலும் சுடரொளி மூர்த்தி 3ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிகம் இது. இந்த பதிகத்தாலே ஸ்ரீயப்பதியாக வைகுண்டபதியாக வைகுண்டநாதனாக எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் எவனோ அவன் அங்க இருக்கக்கூடியவன், அதாவது பரிச்சின்னம் அபரிச்சின்னமாக மேல இருக்கக்கூடிய எம்பெருமான் எத்தனை மேன்மை உடையவனோ, எத்தனை மேன்மை, பகவான் மேலிருக்கக்கூடியதான வைகுண்டநாதன் அப்படிங்கிறவன் சுத்த சத்தமயமாக அப்ராகிருதமாக அங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே அப்ராகிருதம் என்று சொல்லுவார்கள். அப்ராகிருதமாக இருக்கக்கூடியது. அங்கு எல்லா விதமான ஆனந்தமும் பகவத அனுபவம் என்ன அது எல்லாம் கிடைக்கக்கூடிய இடம், ஒரு குறையுமில்லாது இருக்கக்கூடிய இடம். இது எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை அவன் அங்க இருக்கானே, அவனை நம்ம சேவிச்ச முடியுமா? இங்க இருக்கும் இல்லை. இப்ப அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் உயர்ந்தவனா இல்லை இங்க இருக்கக்கூடிய அர்ச்சாவதார தேச எம்பெருமான் உயர்ந்தவனா? இந்த பதிகத்தாலேயே சீதாமரை கண்ணாங்கிற பதிகம் தானே இது. அந்த பதிகத்துல பகவான், அதாவது பரம் என்று சொல்லப்படுகிறதான பரமதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானும் இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதார தேசம், இது ரெண்டையும் ஒப்பு நோக்கினா 6 வசந்தவர் அப்படின்னா ஆழ்வார் சொன்னார், இவர் தான் நமக்கு ரொம்ப சௌலபியமா இருக்கார், இங்க இருக்கிறவர் தான் என்ன. இங்க இருக்கக்கூடிய அர்ச்சாவதார தேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானே ரொம்ப உயர்ந்தவன் அப்படிங்கிறத அப்படி நினைத்து நாம் அவனை பூசிக்க வேண்டும். ஆதியம் சோதி குருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து வேத முதல்வனை பாடி விதிகள் தோறும் துள்ளாதார்னு இதே ஆழ்வாருடைய திருவாக்கு. ஆதி அப்படின்னு சொல்லப்படுகிற பரவதம், அம்சோதி அழகாக இருக்கக்கூடியதான சோதி குருவாக இருக்கக்கூடிய பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான். ஆதியம் சோதி குருவை அங்கு வைத்து அங்க வச்சுட்டு இங்கு வந்து பிறந்தான். எப்படி? மதுரப்பட்டணத்திலே தானும் வந்து பிறந்தான், வசுதேவருக்கும் தேவகிக்குமா. அப்ப ஆதியம் சோதி குருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தான். அது விபவ அவதாரமாக. பரம் என்று சொல்லப்படுகிற எம்பெருமான் அவதார தசையிலே விபவமாக கிருஷ்ணாவதார தசையிலே கண்ணன் எம்பெருமானாக அவதரித்தது. ஆதி சோதி குருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தான். ஆனா அவன் என்று சொல்லப்படுகிறவன் பரமதநாதன், இவன் என்று சொல்லப்படுபவன் இங்கு இருக்கக்கூடிய அச்சாவதாரத்தை எம்பெருமான். அவன் அப்படின்னு வச்சுக்கலாமா? இவன் தான் அவன் என்ன, இவன் இங்க இருக்கிறவன் தான் அங்க இருக்கான். அப்ப அர்ச்சாவதார பிரதேசத்தை எப்படி நாம் அணுக வேண்டும்? ஏன்னா ரொம்ப எளிமையான எம்பெருமான். நம்ம நினைக்கிற வடிவு அங்க இருக்கிறவன் அபரிச்சித்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்க இருக்கிறவன் ரொம்ப வசதியா இருக்கான். அவனை நம்ம அணுகுவது என்பது முடியவே முடியாது. இங்க இருக்கிறவா சொல்லிட்டே இருக்கலாம், அங்க இருக்கிறவா சேமிச்சுட்டே இருக்கலாம். அப்ப அங்க இருக்கிறவா இங்க வந்து சொல்ல முடியாது, இங்க இருக்கிறவா சொல்லிண்டே இருக்கலாம்,
போறதுக்கு பிரியப்பட்டா அங்க போயிடலாம், போனா ஆனந்தப்படலாமே தவிர சொல்ல முடியாது. இப்ப கண்டவர் ஒரு நாளும் விண்டவர் கண்டிலர் சொல்ல முடியாது. அப்ப அங்க இருந்தா அது பரமானந்தமாக இருக்கிறது. இங்க இருந்தா பின்னானார்கள் என்று சொல்லப்படுகிறதான நாமும் செவிக்கும்படியான சௌலபியத்தை கொடுத்து இவனே அவன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்றார். கண்ணனம் பெருமானும் தான் தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்லுகிற போது இதையே சொல்றார். ஏ யதாமாம் பிரபத்தந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம் மம வத்மானுவர்த்தந்தே மானுஷ பார்த்த சர்வஜா என்று தெரிவிக்கிறான் பெருமான். ஏ யதாமாம் பிரபத்தந்தே, யாரெல்லாம் எந்த வழியிலே என்னை தொழுகிறார்களோ அந்த வழியில அவர்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணுகிறேன். யாரெல்லாம் எந்தெந்த வழியில என்னை சேவிக்கணும்னு நினைக்கிறாளோ அந்தந்த வடிவிலேயே நான் அவர்களுக்கு சேவை கொடுத்து அவர்களுக்கு அத்தனையும் செய்கிறேன் என்று பெருமான் சொல்லுகிறான். மாதா நாராயணா, பிதா நாராயணா, பிராதா நாராயணா, சர்வம் நாராயணா, சுகிருது கதிர் நாராயணா என்று சுபாலோ உபனிஷத்தும் தெரிவிக்கிறது. அதைத்தான் சேலைய கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலாத்தா தந்தையரும் எல்லாம் அவரே இனி ஆவாரே என்று இதை ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். அப்ப இந்த பாசுரத்தால சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு வடிவை கொடுத்து என்னை சேவிக்கின்றார்களோ அந்த வடிவிலே நான் இருக்கிறேன், அவர்களுக்கு அனுகிரகத்தை புரிகிறேன் அப்படின்னா பரமவதம் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கு. அவர் திருமங்கை ஆழ்வார் கூட சொன்னாரோ இல்லையோ, ஏறாறு முயல் விட்டு காக்கை வின் போவதேன்னு தெரிவித்தார் திருமடல்ல. காக்கா மாமிசத்துக்கு பின்னாடி எல்லாரும் போயிருக்கீங்க, அது எங்கேயோ இருக்கு, ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கு, அதை போய் பிடிக்க போறேடா, பிடிச்சாலும் அது ரொம்ப மட்டம். ஆனா இங்க முயல் மாமிசம் நிலத்துல ரொம்ப சுலமா கிடைக்கிறதே, இத்த விட்டுட்டு ஆகாச மாமிசத்துக்கு போறேளே அப்படின்னு சொல்லுகிறார் ஆழ்வார். அவர் கள்ளர் குலத்திலே அவதரித்தபடினாலே அதை சொல்லலாம். அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமதம் என்பது எங்கோ உள்ளது, எப்பயோ ஒரு தரம் போறோம், ஒரு தரம் தான் நான் சுவாமி அவன் ஒரு தரம் தான் போக முடியும், போனவா திரும்ப வர முடியுமா? நசபுனராவர்த்ததேன்னு சொல்லுகிறதோ இல்லை சாஸ்திரம். அப்போ போனால் வர முடியாது. அதுக்காக தான் சுவாமி நாங்கள் போகாமல் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. அதற்கு ஆசையாவது பட வேண்டும் இல்லையோ. அர்ச்சிராதிகதி சிந்தனம் என்று நிச்சயம் எழுந்திருக்கிற போது அத்தான் நடக்கிறோம். திருவரங்கத்து நோக்கி நடக்கவனும் திருவேங்கடமலை திருமலைக்கு நாம் போவேனா என்று நமக்கு போவதற்கு பிராப்தம் கட்டுமான்னு நினைக்கணுமா? போவான் போகின்றாரை போகாமல் காத்துங்கிற இடத்துல தெரிவிக்கிறாய். அதாவது நிச்சயம் நான் திருமலைக்கு போவேனா அப்படின்னு நினைக்கணுமா? அக்ரூரர் கண்ணனை போய் அவனை சேவிக்க வேண்டும், அணுக வேண்டும், கட்டிக்கொள்ள வேண்டும், தழுவிக்கொள்ள வேண்டும், வார்த்தாலாபம் பண்ண வேண்டும், அவனுடைய வழிவழியை அனுபவிக்க வேண்டும்னு நினைத்தாரோ இல்லையோ அக்ரூரர். இங்கிருந்து அனுப்பிச்சானோட இக்கரையிலேருந்து அக்கறைக்கு மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு போரிச்ச. அப்ப அக்ரூர் எப்படியெல்லாம் கண்ணன பெருமான அணுவுக்கு ஆசைப்பட்டாரோ அத்தை நினைக்க வேணும். 2. 3வது சொன்னா அர்ச்சிராதிகதியிலே நாம நிச்சயம் பெருமாளை போய் சேர்றதுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தில் எப்படி போவோம்னு நினைக்கணுமா? சாமி இதெல்லாம் இப்போலேருந்தே நினைப்பாளா? நான் ஆண்டாள் நினைச்சது 5 வயசுல. நம்மாழ்வார் ஆரம்பமே அதுக்காகத்தான் 16 வயசுலேருந்து கதறினார். 32க்கு தான் அவரே புறப்பட்டு போனார். இப்படி ஆழ்வார்கள் எல்லாரும் குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு அத்தனை தூரம் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கிட்டனது அப்படி சொன்னால் அவர்கள் திருநட்சத்திரம் முடித்த பிற்பாடு அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அதுக்காக என்ன பண்ணணும்? குறைஞ்சபட்சம் நம்ம ஆசையாவது படணும் இல்லை. என்ன சொல்ல வந்தேன்? ஆக தஞ்சமாகிய தந்ததாயோடு, தஞ்சமாகிய தந்தை, தஞ்சமாகிய தாய், தஞ்சதாய், அதாவது தஞ்சமாகிய தந்ததாயோடு ஆணுமாகி அவையல்லனாய். தஞ்சமாகிய தாய்னு வச்சுக்கோங்க, தஞ்சமாகிய தந்தைன்னு வச்சுக்கோங்க, தஞ்சமாகிய தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா இப்ப தாயா இருக்கிறவர் தந்தையா இருக்க முடியாது, தந்தையா இருக்கிறவர் தாயா இருக்க முடியாது. இப்ப தாயாவோ தந்தையாவோ இருக்கிறவர் 2 பேராகவும் இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரே உறவாக இருக்கக்கூடியவன் யாரு? எம்பெருமான் மட்டும்தான். அவன் யாரா இருக்கான்னா சகலவித பந்துவாக இருக்கிறான். தானுமாய் அவையல்லனாய் அப்படின்னா சர்வவித பந்துவாகவும் இருக்கிறான் எம்பெருமான். அதுதான் கழிய என்ன பண்ண, சர்வம் சுகிருதுகதிர் நாராயணஹா என்று எல்லா விதமான பந்துவாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமானே. அதைத்தான் முதல்ல சொன்னார். அப்ப தஞ்சம், தாய் என்று இருக்கக்கூடியவள் தந்தையாக இருக்க முடியாது, தந்தை என்று சொல்லப்படுபவர் தாயாக இருக்க முடியாது. இப்ப லோகத்துல இருக்கவா கூட இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று சரியில்லை அப்படின்னு சொன்னா வீதியில் கொண்டு வச்சிருவான்னு வியாக்கியானம் எழுதியிருக்கா. அப்ப இந்த குழந்தைக்கு ஏதோ ஜாதக கோளாறு, இது இப்படித்தான் இருக்குமா, அதனால இதெல்லாம் வேண்டாம் இந்த குழந்தைன்னு கொண்டு வீதியில நாட்சந்தியில இட்டு விடுவார்கள். அப்படி இடுபவர்களாக இருந்தாலும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய தாயோ தந்தையும் செய்யலாம்.
ஆனால் எம்பெருமான் ஒரு நாளும் பண்ணுகிறான்னா பண்ணுவதே கிடையாது. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுதா என்று எம்பெருமான் கர்ணகலயங்களை எல்லாம் கொடுத்து கர்ணகலயங்களை கொடுத்து அவைகளெல்லாம் வியாபரிகைக்கு ஈடாக இருக்கக்கூடிய சகலவிதமான கர்ணகலேபரங்களை கொடுத்து எம்பெருமான தொழவனும் என்பதற்காகத்தானே அவன் இத்தனையும் கொடுத்துருக்கான். நமக்கு கண்ணு, கை, காது, மூக்கு இப்படி எல்லாவற்றையும் இரட்டை இரட்டையாக வேற படைத்துள்ளான். எல்லாம் கொடுத்துருக்கார் பெருமாள். அப்போ ஒத்த கையோடு இருக்குமா, ஒத்த காலோடு இருக்குமா, ஒரு காலோடு இருக்குமா, ஒரு கண்ணோடு இருக்குமா, ஒரு மூக்கோடு இருக்குமாண்ணா, எல்லாம் ரெண்டு ரெண்டா வேற கொடுத்துருக்கான் எம்பெருமா. கொடுத்து எதற்காக அப்படின்னா அவனை தொழுது நாம் நம்முடைய புனர்ஜன்மன வித்யதே என்று சொல்லும்படியா அவனை நாம் நினைத்த மாத்திரத்திலேயே அவனுடைய அவதாரத்தையும் ரகசியத்தையும் நினைத்த மாத்திரத்திலேயே நமக்கு ஜன்மம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எம்பெருமான் அத்தனை கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் சொல்றார், எஞ்சலில் அமரர் குல முதல் மூவர்தம் முள்ளுமாதியை. எஞ்சலில் அமரர் குல முதல் நித்தியசூரிகளுக்கு வானவர்களுக்கு தலைவனாக இமையோர் தலைவனாக முதல்ல தெரிவித்தார்கள். இமையோர் தலைவா எண்ணின்று காட்டளிப்பான் எண்ணின்னி ஒனிமாய் பிறந்த இமையோர் தலைவான் எண்ணின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்ன அங்கே தெரிவித்தார் திருவிருத்தத்தில் முதல் பாசுரத்தில். ஆக எம்பெருமான் அவன் எஞ்சலில் அமரர் குல முதல் ஈஷத் மூவர்தம் முள்ளுமாதி மூவர்களுக்கு முதல்வனாக மூவரின் முதல்வனாய. அப்ப பிரம்மாவா, ஈசனா, இந்திரனா, இவாளுக்கு எல்லாருக்கும் ஆதியாக இருக்கக்கூடியவன், நித்தியசூர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். இதெல்லாம் யாரு சொல்றார்? எல்லாம் முதல்ல வடியில சொன்ன போது தாய் தந்த தமப்பன் எல்லாமா உரமாக சகலபித பந்துவமாக இருக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு சொன்னார். இரண்டாவது அடியில பரத்துவத்தை சொல்லுகிறார். இங்கே கீழே சொன்னார் எல்லாருக்கும் எல்லா விதமான சகலவித பந்துவமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான்னு சொல்லிட்டார். ரெண்டாவது நித்தியசூர்களுக்கு தலைவன் சொல்லிட்டார். மூவருக்கும் முதல்வன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், அஞ்சு நீர் உலகத்துள்ளீர்கள், நீங்கள்லாம் எல்லாத்துக்கும் பயப்படுவேன், நீங்கள்லாம் அப்படிலாம் பயப்படவே வேண்டாம். எதுக்காக பயப்படணும் அப்படின்னா சொல்றா, அஞ்சு நீர் உலகத்துள்ளீர்கள். லௌகிகர்களாக இருக்கக்கூடிய மக்களே, லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் லௌகிகர்கள் தானே. லௌகிகர்கள்னா இப்படியே இந்த லோகத்துக்கு பின்னாடியே இப்படியே பண்ணிட்டு இப்படியே சாப்பிட்டு இப்படியே தூங்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இப்படியே இருக்கக்கூடியவர்கள் தான் எல்லாரும் தான். அப்ப லௌகிகர்களாக இருக்கக்கூடியவர்களே நமக்கு உபதேசம் பரோபதேசம் பண்றார். அஞ்சு நீர் உலகத்துள்ளீர்கள் அவன் இவன் என்ன கூழேன் மின். சம்சயம் பண்ணாதுங்க. கூழேன் மின் அப்படின்னா சம்சயம் என்பது வேண்டாம். சம்சயம்னா அதுல சந்தேகம். அவன் வேறையா, இங்க இருக்கிறது வேறையா, பச்சாவதம் வேறையா, அவர் வேறையா அப்படின்னு விசாரம் பண்ணிருக்காளோ இல்லையோ. கூழேன் மின் அவன் இவன் அவன் என்று கூழேன் மின் அப்படின்னு சம்சயமே வேண்டாம். இங்க இருக்கிறவர் தான் அங்க இருக்கார், அங்க இருக்கிறதா இங்க இருக்கார். அப்ப அங்க இருக்கிறவன் அபரிச்சின்னமயத்தவனாக இருக்கக்கூடிய மேன்மையை படைத்தவன் எம்பெருமான். அபரிச்சின்னம். அப்ப அங்க இருக்கக்கூடியவன் மேன்மையாக இருக்கக்கூடியவன். அவனை போய் நம்ம இங்கேருந்து தொட முடியாது, போயிட முடியாது, கொண்டு முடியாது. பரம் என்று சொல்லப்படுகிற பரமோதனாக வைகுண்டேது பரேலோகேஷி ஆசாத்தன் ஜெகத்பதி ஆஸ்தே முற்ற சிந்தியாத்மா பக்தே பாகவதீஷா என்று சொல்லும்படியாக அத்தனை ஆச்சரியமா அங்க இருக்கான். அவன் இவன் என்று கூழேன் மின். எப்படி வச்சுக்கணுமா? இவன் அவன் என்று கூழேன் மின். இங்க இருக்கிறவன் தான் அங்க இருக்கான், அங்க இருக்கிறவன் தான் இங்க வந்திருக்கான். ஆதியம் சோதி உருவ அங்க வைத்து இங்க பிறந்து. இப்ப இந்த அர்ச்சாவதாரம் தான் எவ்வளவு எளிது. நம்ம கொடுக்குற வடிவத்தை எடுத்துக்கிறார் சுவாமி. அங்க இருக்கிறவர் அவர் ரொம்ப வசந்தவரோ இல்லையோ, வைகுண்டத்தில் இருக்கிறவர் எப்போதும் வசந்தவர். இங்க இருக்கிறவர் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு வடிவை எடுத்துக் கொள்ளுகிறான். அதைத்தான் இங்கே சொல்றார். ஏ யதாமாம் பிரபத்தந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம். ஏ யதாமாம் பிரபந்தத்தை, யார் ஒருத்தர் அவனவனுக்கு பிடித்ததான வடிவை கொடுக்கிறானோ அந்தந்த வடிவை அவர்களுக்கு எடுத்து அவர்களுக்கும் நாம் அனுகிரகம், அவர்கள் எல்லாம் என்னதான் பின்பற்றுகிறான் அப்படின்னு கண்ணன் கீதையில ஸ்பஷ்டமா சொல்றார். 4வது அத்தியாயத்திலே, அதாவது ஞானகர்ம சந்நியாச யோகத்திலே சொல்றார். 5வது அவதார ரகசியத்தை, அதாவது 4வது அத்தியாயத்தில் அவதார ரகசியத்தை சொன்னாரோ இல்லையோ, அதுல சொல்றார். அப்படின்னா நெஞ்சினீர் உலகத்துள்ளீர்கள் அவன் இவன் என்று கூழேன் மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன். இப்படியெல்லாம் யாரு நினைப்பார்களோ, இந்த லௌகிகளாக இருக்கக்கூடிய அவன் யாரு தெரியுமா? நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. அந்த அவன் யாரு தெரியுமா? பரமதத்தில் இருக்கிறவன் தான் நீழ்கடல் வண்ணனாக, ஓதவண்ணனாக, க்ஷீராப்திநாதனாக அப்படியே
அந்த பனிக்கடலில் பள்ளிகோள பழகுவனாக அப்படி இருக்கக்கூடியவன் தான் இவன். அங்க இருக்கக்கூடியவன் யாரு? பரமாக இருக்கக்கூடியவன், மேன்மை படைத்தவனாக இருக்கக்கூடியவன், பர்வதத்திலே இருக்கக்கூடியவன், அபரிச்சின்னேத்தியனாக இருக்கக்கூடியவன். அவன் அர்ச்சாவதாரம். இவன் நீழ்கடல் வண்ணனே, அவன் அர்ச்சாவதாரம். இவன் இங்க இருக்கக்கூடியவன் தாமோதரன், இங்க இருக்கக்கூடியவன் சீனிவாசன், இங்க இருக்கக்கூடியவன் பார்த்தசாரதி, இங்க இருக்கக்கூடியவன் எத்தனை சொல்லலாமோ. திவதேசத்திலே அர்ச்சாவதார திவதேசங்களிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எவன் அவன் எல்லாரும் யாரு? இவன். அவன் யாரு? பர்வதத்தில் இருக்கக்கூடியவன் அவன். அப்படின்னா நமக்கு ஆறு ரொம்ப பிடிச்சோம், பக்கத்தில் இருக்கா பாருங்க. அதனால நாம் நம்முடைய கண்கொண்டு சேவிக்கும்படியா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர் இவரை பார்த்து சேவிச்சா நமக்கு என்ன வரணும்? அதுக்காகத்தான் நிச்சயமே பெருமாளை திருவாராதனம் பண்ற போது ஒரு சங்கல்பம் என்ன பண்றோம்? ஸ்ரீம் ஸ்ரீயே நமஹ, பும் பும்யே நமஹ, நிம் நிழாயே நமஹ, சமஸ்த பரிவாராய சர்வமங்கள விக்கிரகா விசிட்டாய சர்வ பரிவார யுக்தாய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒவ்வொரு ஆசனத்துக்குள்ளேயும் அவரை இதுதான் சொல்லி எழுப்புறோம். என்னன்னா, அங்கேருந்து இருக்கிறவரை மேலேந்து கீழே இறக்கிற பெருமை நமக்கு தான் உண்டு. திருவாராதனம் பண்ற போது பரவதநாதனையே கீழே இறக்கிடுறோம். நம்ம இறக்கி எல்லாமே நமக்கு அதுதானே பிடிக்கும். நமக்கு எப்போதுமே பெரியவாளா வசதியா இருக்கிறவாளா கீழே இறக்கணும். அதுல பெருமாள் கூட விலக்கு இல்லை, அவரையும் கீழே இறக்குறோம். எதுக்காக? இவனாகும் நீழ்கடல் வண்ணன். இப்படி இருக்கக்கூடியவனே நீழ்கடல் வண்ணனும் இல்லையோ, நீ அவனாவே இருந்துட்டு இருக்காதே, எங்களுக்காக இவனா வா அப்படின்னு இல்லையோ. பெருமாள் வந்துட்டார். வந்துட்டு பரம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமி என்ன, அர்ச்சை என்ன, இந்த 5 நிலைகளுக்குள்ளே எம்பெருமான் அர்ச்சாவதாரம்னு சொல்லப்படுகிற எளிமையே உருக்கொண்டு நமக்காக அப்படி நின்னான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், மாமலையாவது நீர்மலையே என்று சொல்லும்படியாகவும் எத்தனை உபதேசங்களிலே எம்பெருமான் அதுதான். அதைத்தான் பிள்ளவராரியன் தான் தெரிவிக்கிற பொழுது அது தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் என்று தெரிவித்தார். தேங்கின மடுக்கள்னு சொன்னார். பரவதத்தை என்ன சொல்றா? ஆவரண ஜலம் போலே பரத்தம், திருப்பார்கடல் போலே வியூகம், பூகத ஜலம் போலே அந்தர்யாமி, பெருக்காறு போலே விபவங்கள், அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் என்ன தேங்கின மடுக்களாக. இது பரம்னு சொன்னா அது கடல் உவர்ப்பு நீர் சுவாமி, அது எங்கேயோ இருக்கு தெரியாது. வியூகம்னு சொன்னா அது திருப்பார்கடல்ல பெருமாள் இருக்கார் தெரியாது. அந்தர்யாமின்னா உள்ளுக்குள்ள இருக்கார், அது நிலத்துல இருக்கிற தீர்த்தம் போலே நமக்கு புரியாது, கண்ணுக்கு தெரியாது. பெருக்காறுனா நல்லா பெருசா ஆறு ஓடி வருதுன்னா, ஆவணி மாதத்துல தீர்த்தம் ஓடி வருது, காவேரிலன்னா ஒரே தீர்த்தம் ஓடுது. அது நமக்கு இதே வைகாசியில கொண்டாடினா இருக்காது. அப்ப அந்த காலகட்டத்தில் நாம் இல்லை. ஆனா கடைசியாக அதிலே தேங்கின மடுக்களாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம்னா தேங்கின மடுக்கள். அந்த அந்த இடத்துல ஊத்து போட்டோம்னா பெருமாளுக்கு தீர்த்தம் வடதிருக்காவேரியில கொண்டு பெருமாளுக்கு ஊத்து போடுறாளோ இல்லையோ, போட்டு தேர்த்தம் கொண்டு போறாளோ இல்லையோ, அப்படின்னா தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம்னு சொல்லப்படுகிற எளிமையானவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தான். இவ்விடத்திலே தஞ்சமாகிய தந்ததாயோடு தானும் அவை அல்லனாய் எஞ்சினீர் மூவலகும் முதல், அதாவது மூவர்களுக்கும் முதல்வனாக இருக்க மூவதம் உள்ளுமாதியை அஞ்சு நீர் உலகத்துள்ளீர்கள் அவனிவன் என்று கூழியன் மின் நெஞ்சினால் நிறைப்பான் எவன் அவனாகும் நெல்கடல் வளனேன்னு அது ஆச்சரியமான பாசுரம். அவசியமாக அத்தை நாமும் அந்த அர்ச்சாவதார விதேசத்தையே அனுபவிப்போமாக. இருக்கும் நாளே உகந்தருடைய உள்ளங்களிலே பிரவணனாய் குண அனுபவ கைங்கரியமே பொதுவாக்காக வேணுமாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.